ஹாய் பசங்களா, குட் மார்னிங். எல்லாருக்கும் நான் பேசுகிறது கேட்குதா? எஸ், am I audible? Shall we start difference between? ரெடியா? ஸோ உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் 100க்கு எவ்வளோ % முடிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பார்க்கலாம். எல்லாமே படித்தாச்சுன்னா 100% அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது புக் பேக்கு, புக் இன்சைடு, லைன் பை லைனு எல்லாமே படித்தாச்சு அப்படின்னா அது 100%. ஆனால் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் எந்த பர்சன்டேஜில் இருக்கீங்க? எஸ், 97. ஓகே, 85, 95. 70. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, 90. 0%. டேய், நாளைக்கு எக்ஸாம்டா, 0%ன்றீங்க. எப்படி படிக்க போகிறீங்க? யூ ஹாவ் லாட் அண்ட் லாட் ஆஃப் சாப்டர்ஸ். எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க? பாட்னியில் 3 and 7 முடிக்கணும். ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் தான். 3rd சாப்டர்லாம் எதுக்கும் கொஞ்சம் தெளிவாகவே படிச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா புக் இன்சைட் 1 மார்க் அதில் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது 3rd சாப்டர்லேருந்து. சரி, ஓகே. 98, 85, 98, 75, 45. 45 எல்லாம் ரொம்ப கம்மிடா. நீட் டு டூ ரிவிஷன். ஓகே, இப்போ ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 2 சாப்டர் டவுட்டாகவே இருக்கா? எந்த 2 சாப்டர்ஸ்? என்ன டவுட்டு? ஹோல் சாப்டரே டவுட்டா? சரி, ஓகேடா. இப்போ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்த்துடலாமா? மார்னிங் என்னெல்லாம் படிக்கிறதுக்கு வச்சுக்கிறது மேம்? நாளைக்கு காலையிலலாம் எதுவுமே புதுசாக படிக்கவே கூடாது. ஏற்கனவே படித்ததை தான் ரீகால் பண்ணணும். ஸோ புதுசாக படிக்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி மத்தியானம் இல்லை சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். அதுக்கப்புறமா நியூ கொஷின்ஸை நீங்கள் தொடவே கூடாது. ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா படித்ததும் மறந்து போயிடும், சரியா? அப்போ நாளைக்கு காலையில் என்ன படிக்கிறதுன்னு இப்போவே சொத்து பிரித்து வைக்காத. நோ, நாளைக்கு காலையில் நீங்கள் ரிவைஸ் மட்டும்தான் பண்ணணும், சரியா? ஜுவாலஜி 5th சாப்டர் தான் மேம் கஷ்டமாகவே இருக்குது, ஒத்துக்கிறேன். அது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த ஜுவாலஜி 5th சாப்டருக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? அந்த வீடியோவை பார்த்தீங்களா? வீடியோவில் நான் ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக் டவுட்டாக இருக்கோ அந்த டாப்பிக்கை நீங்கள் பர்டிகுலர் வீடியோவில் பார்த்துக்கலாம். லைன் பை லைனாகவும் எடுத்திருக்கேன். இல்லை பர்டிகுலர் கொஷின் உனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கொஷின் அண்ட் ஆன்சர் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள், சரியா? ஓகே பசங்களா, again I am telling you, உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எந்த செக்ஷனில் வைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1 மார்க்கா, 2 மார்க்கா, 3 மார்க்கா, 5 மார்க்கா? ட்விஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஃபிசிக்ஸ் மாதிரியோ இல்லை கெமிஸ்ட்ரி மாதிரியோ ட்விஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எங்கே வைப்பாங்க? எந்த ரோமன் நம்பரில் வைப்பாங்க? எந்த செக்ஷனில் வைப்பாங்க? 3 மார்க். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். எஸ், 5 மார்க்கில் வைக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 2 மார்க் 3 மார்க்கில் தான் அதிகமாக ட்விஸ்ட் வைக்க வாய்ப்புகள் இருக்குது. புக் இன்சைட் 1 மார்க்கெல்லாம் வரும், ஆனால் அது எப்போவுமே வர்றது தான். வருஷத்துக்கு ஒரு 4 கொஷின் இல்லை 5 கொஷின் வந்து புக் இன்சைட் வர்றது கம்ப்ளீட்லி நார்மல். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வரப்போகுது. பட் உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சாங்கன்னா அது 2 மார்க் 3 மார்க்கில் தான் வைப்பாங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கொஷினை தெளிவாக படித்து பார்த்து தான் ஆன்சர் எழுதணும். கம்பல்சரி கொஷின் எந்த சாப்டர்லேருந்து வேணாலும் வரலாம், சரி? அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே மென்டலி ப்ரிப்பேர்டாக போய்க்கணும். எகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, கம்பல்சரி 3 மார்க் இது வரைக்கும் கேட்டதில் 9th சாப்டரில் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. அதுவும் அதே 9th சாப்டரில் பிசிஆர், எலைசா இந்த மாதிரி டயக்னோஸ்டிக்ஸ் டெக்னிக்கில் இருந்து தான் உங்களுக்கு அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் வரும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வருதோ அந்த இது எல்லாத்தையுமே படித்து வச்சுருங்க, சரியா? ஓகே. ஜுவாலஜியில் 11th லெசன் ஆல் கொஷின்ஸ் படிக்கணுமா? 11th லெசனில் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் வர்றது கொஞ்சம் கம்மியாக தான்.
5 மார்க்குக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பட் நான் சொன்ன கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த காசஸ் ஃபார் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, மேஜர் த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் மட்டும் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ என்னென்னலாம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பாசிபிலிட்டி இருக்குது கேட்பாங்க, பார்க்கலாமா? ரெடியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு. அதிகமாகி தானே ஆகணும். ஆனால் இன்னும் சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அந்த எல்லா எக்ஸாமும் டஃபாக வந்துருச்சு, அதனால பயாலஜி ஈஸியாக வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, சரி வாங்க. படித்தா மறக்குது அப்படின்னா நீங்கள் ரீகால் பண்ணலை அப்படின்னா அர்த்தம், இல்லைனா பயந்துட்டு இருக்கீங்க, நர்வஸாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்ரான் முக்கியமா? கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. லேக் ஆப்ரான் படித்து வச்சுக்கோங்க, 5 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்கு. 10th லைவ் 11 o'clockனு சொன்னாங்க, பட் இப்போ 12 o'clockனு இருக்குது. ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் மேம்க்கு எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை தான், அதனால நிஜமாவே முடியல அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுவோம், பட் கண்டிப்பாக எடுத்துருவோம், கவலைப்பட வேண்டாம். ஓகே, சரி. இப்போ வாங்க, ஃபர்ஸ்ட் லெசனில் ஏதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்களா? இந்த லெசன்லேருந்து நீங்கள் எழுதக்கூடிய ஸ்கூல் எக்ஸாம்ஸில் இல்லைன்னா அவங்களுடைய குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லியில் ஏதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்களா? கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இந்த மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீனாக கேட்கலாம். சரியா? ஆமாம், மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் வந்து கேட்கலாம். சரி, எக்ஸைன் அண்ட் இன்டைன் எல்லாம் கேட்குறாங்களா? ஓகே. மோனோகாட், டைகாட் கேட்குறாங்க. கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் கேட்குறாங்க. ஓகே. ஸோ கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் அவ்வளோவா நானும் பார்த்ததில்லை கொஷின் பேப்பர்ஸில், பட் எதுக்கும் நம்ம படித்து வச்சுக்கலாம். கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல்னால் இதுதான்ப்பா. கன்வென்ஷனல்னால் இதை ஒரு பாயிண்ட்டாக எழுதிட்டு கட்டிங், கிராஃப்டிங் இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதுவே வந்து நான் கன்வென்ஷனல்னால் என்ன எழுதுவீங்க? டெனோஐனோசலேட் அண்ட் கிராசினியோசலேட் நியூக்ளியை. வெரி குட், அது கேட்கலாம். எஸ் மேம், வித் 1 day ப்ரிப்பரேஷன் ஹவு மச் மார்க்ஸ் கேன் பி ஸ்கோர்? 1 day நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் எதை படிக்க போகிறீங்க, வாட் ஆர் யூ கோயிங் டு ப்ரியாரிட்டைஸ், அதுதான் மேட்டர். ஓகே, இப்போது உங்களோட மார்க் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கணும். புக் பேக் மட்டும் படித்தாலே 70க்கு ஒரு 40லேருந்து 45 வரைக்கும் வாங்கலாம். சரியா? இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் வேணுமா? தோ இந்த பேஜில் போக போக நான் அப்படியே சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து டயக்ராம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இது கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் லேயரிங்கில் ஏர் லேயரிங், மவுண்ட் லேயரிங் ரெண்டுமே கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் படித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வேறு என்ன கேட்பாங்க? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் கேட்கலாம் 1.7ல். இந்த டைப்ஸ் ஆஃப் ஓவியூலெல்லாம் நீங்கள் 5 மார்க்கில் படிச்சிருப்பீங்க இல்லையா? டே இது ஒரு 5 மார்க் கொஷின்டா. இந்த டைப்ஸ் ஆஃப் ஓவியூவில் எக்ஸ்பிளைனும் பண்ணணும், நீங்கள் டயக்ராமும் போடணும். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். சரியா? இது ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக வேறு என்ன கேட்பாங்க? ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் தோ இது மோட்ஸ் ஆஃப் பாலன் டியூப் என்ட்ரி, இது ஒரு 5 மார்க் கொஷின். என்ட்ரி ஆஃப் பாலன் டியூப் வந்து ஒரு 5 மார்க் கொஷின் வித் டயக்ராமோட கேட்டாங்கன்னா லக்கு தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஆன்சர் தான் இருக்குது இதுக்கு. ஸோ டக்குன்னு எழுதிடலாம். இது படித்து வச்சுக்கோங்கடா. மேபி உங்களுக்கு புக் இன்சைட் 1 மார்க்கில் கேட்கலாம். புக் இன்சைட் 1 மார்க்காக கேட்கலாம்.
Types of endosperm is a 5-mark question. Types of endosperm la nuclear endosperm, cellular endosperm, halobial endosperm இதெல்லாம் எழுதுனீங்கன்னா ஒரு 5-mark question. Golden 5 marks இன்னைக்கு சாயந்தரம் நான் கொடுத்துருவேண்டா. கண்டிப்பா 2 mark and 3 markல டயக்ராம் கேட்பாங்களா? கண்டிப்பா வரும். 2 markல ஒரு டயக்ராம் வரலாம், 3 markல ஒரு டயக்ராம் கண்டிப்பா வரலாம். சரியா? அடுத்ததா வேற என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு டயக்ராம்ல? தோ இந்த டைகாட் சீட் கேட்பாங்க. அப்ப இதை நீங்க வரையணும். டைகாட் சீட் கேட்க வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த மெச்சூர் எம்ப்ரியோ கேட்கலாம், மேபி கேட்கலாம். மோனோகாட் சீட் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல மட்டும் தாண்டா டயக்ராம்ஸ் கொஞ்சம் அதிகம். பட் கேட்டால் டயக்ராம்ல இருந்து தான் கொஷின் வரும். கம்பல்சரி 3 மார்க்லாம் கேட்டாங்க, அதுவும் பாட்னியில் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் டயக்ராம் பெஸ்ட் கொஷின்ஸாக தான் வரும். சரியா? ஜனஸ்ருதி மேம் எப்படி இருக்காங்க? இன்னும் ரெக்கவர் ஆகலப்பா, நாங்கள் வந்து அவங்கள வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்டோம். உடம்பு சரியில்லாமல் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கே போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டோம்ப்பா. சரி, இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து படிச்சு வச்சிட்டீங்களா? லா ஆஃப் செக்ரிகேஷனும் லா ஆஃப் டாமினன்ஸும் இம்பார்ட்டண்ட்டா? இது வரைக்கும் பெருசாக லாஸ் வச்சு ஒரு 5 மார்க் கொஷின் வந்தது கிடையாது. என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கேட்டால் அட்லீஸ்ட் கிரேஸ் மார்க் வாங்குற அளவுக்காவது எழுதுங்க. சரியா? பயாலஜி பொறுத்த வரைக்கும் எதுவுமே நீங்கள் படிக்கல அப்படின்னு இருக்கக்கூடாது. எதை பற்றியுமே எனக்கு சுத்தமாக தெரியாது, 0% தான் அப்படின்னு இருக்கவே கூடாது. எதை பற்றி தெரியலனாலும் அட்லீஸ்ட்டு ஒரு 5 மார்க் கொஷினா 3 மார்க் வாங்குற அளவுக்காவது கண்டென்ட் எழுத தெரியணும். 2 மார்க் கொஷினா 1 மார்க் வாங்குற அளவுக்காவது கண்டென்ட் எழுத தெரியணும். அதை எழுதினாலே நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 மார்க் போட்டுருவாங்க. ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் சொல்லுங்க பசங்களா. பாட்னியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டனியில் ஃபஸ்ட்டு சாப்டர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதிலிருந்து 1 மார்க்கும் வரும், 2 மார்க் 3 மார்க்கும் வரும், 5 மார்க்கும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக வேற என்ன சொல்லலாம்? 5th சாப்டர் இம்பார்ட்டன்ட். 2nd 5th இதில் இருந்தெல்லாம் 5 மார்க் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் நான் சொல்கிறேன். 5 மார்க் எந்தெந்த சாப்டர்ல இருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற பேசிஸில் நான் சொல்கிறேன். 1, 2, 5 அண்ட் தென் 10 இதெல்லாம் வந்து 5 மார்க் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். இதுவே ஜுவாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 7, 9 அண்ட் தென் இந்த 10, 11 ஏதோ ஒன்றில் தான் 5 மார்க் வரும், ரெண்டுமே வராது. ஸோ 2, 5, 7, 9 இதெல்லாம் அதிக பாசிபிலிட்டி இருக்குது. 10, 11 ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று 10th சாப்டர்லேருந்து கேட்பாங்க, இல்லை 11th சாப்டர்லேருந்து கேட்பாங்க. சரியா? ஆர் நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 11 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட 10 போங்க. 10 வந்து கடைசியில் படிச்சுக்கலாம். Ma'am, from beginning I learned line by line without knowing key points. Okay, but only understanding. Okay, I mini mark I can get. புரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே புரியல. சரி, பாட்டனி 6th லெசன். பாட்டனி 6th லெசன்லேருந்து கேட்பாங்க. 6ம் 7ம் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்பா. இந்த ஜுவாலஜியில் எப்படி நான் 10 and 11 ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு சொன்னேனோ அந்த மாதிரி பாட்னியில் 6 and 7 ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஆனால் இதை மட்டும் படித்தா மேம் நான் எவ்வளோ மார்க் வாங்க முடியும், அதுக்காக நான் இதை சொல்லலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க் அதிகமாக கேட்பாங்க அப்படிங்கிற பேசிஸில் ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான்.
சரியா? 2 மார்க் 3 மார்க் எதுலேருந்து வேணாலும் கேட்பாங்கடா, எதுலேருந்து வேணாலும் கேட்பாங்க. அதுக்கு ஒரு பேட்டர்ன் பெருசாக இல்லை. சரி, செகண்ட் சாப்டரில் உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஏதாவது கேட்டிருக்காங்களா? இந்த மெண்டலோட சாப்டரில் இந்த டேபிள் படித்து வச்சுக்கோங்க. டேபிள் மேபி ஒரு 2 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. டேபிள் ஒரு 2 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்களா? எஸ், இதில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டாங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ் கேட்கலாம். இந்த கோடாமினன்ஸும் அதே மாதிரி முன்னாடி பேஜில் இருக்கக்கூடிய இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் கேட்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸு. இந்த டேபுலேஷன் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இந்த டேபுலேஷனில் ரேஷியோ இருக்கு இல்லையா, ரேஷியோ பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். அடிக்கடி கேட்குறாங்க உங்களோட ரிவிஷனில், குவார்டர்லியில், ஹாஃப் இயர்லிலலாம் ரேஷியோ பேஸ் பண்ண கொஷின்ஸு நிறையா தடவை வந்து கேட்டிருக்காங்க, வரும். சரியா? அவ்வளோதான். இப்போ அடுத்த சாப்டரில் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது? இது கேட்க வாய்ப்பு இருக்குது. மெண்டேலியன் ஃபேக்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் பிஹேவியர் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா இதிலிருந்து 1 மார்க் வரலாம். இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிள்ல இருந்து புக் இன்சைட் 1 மார்க் கேட்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததான் வேற என்ன கேட்பாங்க? லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன், இது கேட்க வாய்ப்பு இருக்கு. வேற 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 இந்த சாப்டர்ல ஐ திங்க் அவ்வளோதான் இல்லையா? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், எஸ் கேட்பாங்கப்பா. கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் உள்ளது. 11th மேக்ஸுக்கு லைவ் எடுக்க முடியாதுப்பா, ஏன்னா ஜனஸ்ருதி மேம்க்கு உடம்பு சரியில்லை. பட் உங்களுக்கு தேவையான 5 மார்க்கை மேம் வந்து வீடியோவாக போட்டிருந்தாங்க, அது பார்த்தீங்களா? இதோ இப்போ ப்ரீமியர் ஆகிட்டுருக்குடா. 11th மேக்ஸில் டாப் 60 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இப்போ ப்ரீமியர் ஆகிட்டுருக்கு, அதை நீங்கள் பார்க்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி ஜனஸ்ருதி மேம் எடுத்து கொடுத்த வீடியோ தான். சரியா மேம்? நீங்கள் இதெல்லாம் நடத்த மாட்டிங்களா இப்போது? நான் நடத்தினேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து நடத்த வேண்டாம், நீங்கள் கொஷின் மட்டும் சொல்லுங்கள், நான் போய் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்காங்க. சில பேர் ஏற்கனவே இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுட்டாங்க, நம்ம படிச்சதெல்லாம் தான் மேம் சொல்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் லைவுக்கே வந்திருக்காங்க. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம நடத்த போகிறதுல என்னென்ன கொஷின் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஏன்னா உனக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி லைன் பை லைன் பிளேலிஸ்ட் வீடியோவும் இருக்குது, கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோவும் இருக்குது, பிளேலிஸ்ட்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்தாலே நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ கடைசி நாள் வந்து நான் எடுத்து நானே டைமை ரொம்ப வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டேன்னா நீங்கள் போய் செல்ஃப் ஸ்டடி பண்ணவே முடியாது. சரியா மேம்? 10th மேக்ஸ்க்கு ஸ்ராவணி மேம் வருவாங்கடா. நானும் வரேன்டா. ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு சாப்டர் 4ஓட 5 மார்க் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து எடுக்கிறேன், ஸ்ராவணி மேம் எடுப்பாங்க, கவலைப்படாது. ஓகே, ஜுவாலஜியில் ஜீன் தெரப்பி ஜஸ்ட் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமா, ஒரு டயக்ராம் போடணுமா? பிகாஸ் டயக்ராம் ரொம்ப பிக்காக இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இன்கேஸ் அவங்க வித் டயக்ராம் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம டயக்ராம் போடுற மாதிரி இருக்கும். பெருசாக டயக்ராம் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. மேம் ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்க மாட்டேங்கிறாங்க பயாலஜிக்கு? பயாலஜி அப்படின்னாலே நல்லா படிக்கிற பசங்க எடுக்கிற ஒரு குரூப்பு, எடுக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நல்லா படிக்கிற பையங்க அப்படின்னா பெருசாக ப்ரெடிக்டபிளாக இருக்காது இல்லையா? நீங்கள்லாம் வந்து ஃப்யூச்சரில் டாக்டர்ஸ் ஆகலாம், இன்ஜினியர்ஸ் ஆகலாம். அப்போ நீங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். சரியா? ஓகே. If I study high weightage chapters fully and study important questions in other chapters, is it enough? இப்படி தான் கேட்காதேன்னு நான் சொன்னேன். நான் உனக்கு பக்காவாக பிளான் போட்டு கொடுத்தேனா இல்லையா? நீ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸுங்கிறத பேசிஸ்லலாம் படிக்கவே கூடாது, அது உனக்கு ஹெல்ப்பே பண்ணாது. நான் இது வரைக்கும் கேட்டதை வச்சு தான் ஹை வெயிட்டேஜ் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு வேளை உனக்கு வெயிட்டேஜை கணக்கிலே எடுத்துக்காமல் இஷ்டத்துக்கும் வேறு ஏதாவது
எப்போவுமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கணக்கிலலாம் படிக்கவே கூடாது. அது இப்போ பயாலஜிக்காக இருக்கட்டும் இல்லை நீட் பயாலஜிக்காக இருக்கட்டும். ஏன்னா போன வருஷமே அதுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க. நீட்லேயும் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் வந்து இனிமேல் வேலைக்கே ஆகாது. எல்லா சாப்டர்ஸையும் நம்ம ஒரே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாதான் உண்டு. புரியுதா? ஓகே, பிளேலிஸ்ட்டு பார்த்தேன் மேம், எப்படி டவுட்டு கேட்குறது? அதுக்கு தாண்டா வேத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை யூடியூப்பில் பார்த்தா டவுட்டு கேட்க முடியாது. ஆனால் வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணால் அடுத்த 10 to 20 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வேத் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவான். சரியா? சரி, இப்போ இந்த சாப்டரில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஏதாவது கேட்பாங்களா? 4th சாப்டரில் ஏதாவது கேட்டிருக்காங்களா? பிளண்ட் எண்ட் அண்ட் ஸ்டிக்கி எண்ட் மேபி டிஸ்டிங்விஷ் பிட்வீனாக கேட்க வாய்ப்புகள் உள்ளது. கேட்டிருக்காங்களா? பிளண்ட் எண்ட் அண்ட் ஸ்டிக்கி எண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீனாக மேபி கேட்கலாம். மேபி. சரியா? அடுத்ததாக வேற என்ன கேட்பாங்க? வேற என்ன கேட்கலாம்? வேற என்ன வாய்ப்புகள் இருக்குது டிஸ்டிங்விஷ் பிட்வீனாக கேட்குறதுக்கு? இதோ இந்த சதர்ன் பிளாட்டிங், நார்தர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங் இந்த டேபிள் கேட்கலாம். அடுத்ததா இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் டிரான்ஸ்ஃபெக்ஷன் கேட்கலாம். ஓகே, டிஃபைன் பார் கோடுன்னு எல்லாம் கேட்கலாம். பார் கோடு genetic term refers to the identity of taxon based on its genetic makeup. இது வரைக்கும் எழுதுங்க. சரியா? இதெல்லாம் படித்து வச்சுக்கோ. தயவு செஞ்சு எந்த பாக்ஸையும் விட்டுறாதீங்க. பயோ ரியாக்டன்ட் வருமா? பெருசாக ரிப்பீட் ஆனது இல்லை. ஒரு ரேரான கொஷின் தான். மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன் கரெக்டு. நான் அதை விட்டுட்டேனா? எஸ், 3rd சாப்டரில் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன் கேட்க வாய்ப்புகள் அதிகம். எங்கே இருக்கு? எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்சென்ஸ், நான்சென்ஸ் இது ரெண்டுமே வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீனாக கேட்கலாம். பிளாட்டிங் டெக்னிக்ஸ் நம்ம சொல்லிட்டோம். பிளாட்டிங் டெக்னிக்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா வேற என்ன வரலாம்? அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன் படித்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாப்டரில் எல்லா அட்வான்டேஜஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஜிஎம் ஃபுட்டோட பெனிஃபிட்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது. இதுவே ஜிஎம்ஓவோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வேணும்னா அது ஜுவாலஜியில் சாப்டர் 9ல் இருக்குது. இந்த ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இங்கிருந்து இது வரைக்கும் புக் இன்சைட் 1 மார்க்குக்காக நீங்கள் லைன் பை லைனாக படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கரெக்டாக இந்த பிஹெச்பியில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், இல்லைனா பிஎல்ஏல ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். சரியா? அடுத்ததாக வேறு என்ன கேட்பாங்க? பயோபைரசியிலிருந்து ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேட்டாலும் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதினாலே இட்ஸ் இனஃப் தான். சரியா? எஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன் சொல்லியாச்சு. அடுத்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்களா? சிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கம்பல்சரி கொஷின் போடுங்க. கண்டிப்பாடா கேட்டிருக்கேன். எஸ், இங்கே என்னப்பா கேட்டிருக்காங்க? 5th லெசன்லேருந்து ஏதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொஷின்ஸாக வந்திருக்கா? இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் இருக்கு இல்லையா, இது ஒரு 5 மார்க் கொஷின். பேசிக் கான்செப்ட்ஸ் ஒரு 5 மார்க் கொஷின். இது வரைக்கும் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு டெக்னிக்ஸ் இன்வால்வ்ட் இன் பிடிசியில் மேபி உங்களுக்கு கம்பல்சரி 3 மார்க் கேட்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது வேற என்ன கேட்பாங்க? இந்த டயக்ராம் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் இம்பார்ட்டன்ட். தென்
டே இந்த டேபிள் படிச்சிட்டிங்களா? யாரெல்லாம் இன்னும் படிக்கல? கண்டிப்பா புக் இன்சைட் 1 மார்க்ல இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யாரெல்லாம் படிக்கல? கண்டிப்பா படிக்கணும். இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இங்கிருந்து இது வரைக்கும் சரியா? இங்க பாருங்க, இது ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீனா கேட்க வாய்ப்பு இருக்கு. சோமா குளோனல் வேரியேஷன் அண்ட் கேமெட்டோ குளோனல் வேரியேஷன் கேட்கலாம். சரியா? சோமா குளோனல் வேரியேஷன் அண்ட் கேமெட்டோ குளோனல் வேரியேஷன் கேட்கலாம். ஆர்டிஃபிஷியல் சீடோட அட்வான்டேஜஸ் ஒரு 5 மார்க் கொஷின். ஆர்டிஃபிஷியல் சீட் அப்படின்னு கேட்காம சிந்தட்டிக் சீட்ஸ் ஆர் சின் சீட்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். இது வரைக்கும் எழுதணும். இது ஒரு 5 மார்க். ஓகே. தென் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் பயோ சேஃப்டினா என்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்கலாம். பயோ சேஃப்டி இஸ் அ 2 மார்க் கொஷின் ஆர் அ 3 மார்க் கொஷின். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் எழுதணும். சரியா? இந்த லெசனில் அவ்வளோதான் பாசிபிள் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்து சாப்டர் 6 போலாமா? ரெடியா? ஓகே மேம், சாப்டர் 2ல இருந்து கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் வரும்னு எங்கள் சார் சொன்னார். அது உண்மையா? ஆமாம், செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் தான், ஹை வெயிட்டேஜ் தான். ஜுவாலஜியில் செகண்ட் சாப்டர் இஸ் ஹை வெயிட்டேஜ் தான். ஓகே. ஸோ 6th சாப்டரில் என்னெல்லாம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்கலாம்? இந்த ஹேபிடேட் அண்ட் நிச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன், அடிக்கடி கேட்குற ஒரு கொஷினை படிச்சுக்கோங்க. வேற என்ன கேட்க வாய்ப்புகள் இருக்கு? வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? எஸ், ஹேபிடேட் நிச்சய தவிர வேற ஏதாவது கொஸ்டின் இங்க இருந்து வந்திருக்கா இந்த லெசன்ல இருந்து? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் யூரி டர்ம்ஸ் அண்ட் ஸ்டீனோ டர்ம்ஸ் கேட்டிருக்காங்களா? ஆமா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் யூரி டர்ம் அண்ட் ஸ்டீனோ டர்ம் இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹேபிடேட் நிச்சி வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அனிமோகோரி அண்ட் ஜீகோரி. சூப்பர். அனிமோகோரி அண்ட் ஜூகோரி கேட்க வாய்ப்புகள் உள்ளது. ஓகே மேம், சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸை மறந்துட்டிங்களா? மறக்கலப்பா. எனக்கு சிஎஸ் எடுக்க தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிஎஸ் எடுத்திருப்பேன். ஆனால் எனக்கு சிஎஸ் எடுக்க தெரியாது. சிஎஸ் தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து ஜனஸ்ருதி மேம் மட்டும்தான். ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. சரியா? அதனால் உங்களை மறக்கலை, பட் வித்தவுட் எனி சாய்ஸ் எடுக்க முடியலப்பா. ஆட்டோகாலஜி அண்ட் சைனோகாலஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கேட்டிருக்காங்களா? ஓகே. டே அப்பா அதுவும் படிச்சு வச்சுக்கோங்கடா, மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு. எங்கடா அது? இங்க பாருங்க, இது வந்து மேபி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கேட்க வாய்ப்பு இருக்கு. 2 மார்க்காக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, அதனால 2 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்கு. சாயில் ப்ரொஃபைல் 5 மார்க் தான்டா, டிஸ்டிங்விஷ் பிட்வீனாக வராதே. சரியா? சாயில் ப்ரொஃபைல் வந்து 5 மார்க் தானே, டிஸ்டிங்விஷாக கேட்க மாட்டாங்கல்ல. சரி, அடுத்த லெசன் போலாமா? சாப்டர் 7ல என்னெல்லாம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்கலாம்? எஸ் எஸ் எஸ்
இந்த லெசன்ல என்னெல்லாம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபுட் செயின், ஃபுட் வெப், கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், பாண்ட் ஈகோசிஸ்டம், பிரமிட் ஆஃப் எனர்ஜி. இதில் பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்களோ? என்ன கேட்டிருக்காங்க? எஸ், ப்ரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கேட்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ப்ரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் எங்கடா டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் வந்தது? உனக்கு இந்த லெசன், இந்த லைவ் எதுக்காகன்னு தெரியுமா குமார் தேவி? இந்த லைவே டிஸ்டிங்விஷ் பிட்வீனை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. சரியா? ஆட்டோட்ரோப் அண்ட் ஹெட்ரோட்ரோப்புக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஓகே, ஆட்டோட்ரோப் அண்ட் ஹெட்ரோட்ரோப் நடுவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. படித்து வச்சுக்கோங்கடா. தோ இங்கே தான் இருக்குது. ஆட்டோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ் டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் கேட்பாங்க. சரி, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 3 மார்க் கொஷினாக வந்தால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க? கொஷின் பேப்பர் கலெக்ஷன் வீடியோ இந்த லைவ் முடித்த உடனே உங்களுக்கு லிங்காக அப்டேட் ஆகிடும். சரி, லிம்னாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி. ஓகே, சரிடா, அவ்வளோதானா இந்த லெசனில்? இந்த லெசனில் லிம்னாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஓகே, வேறு லோட்டிக் அண்ட் பென்டிக். ஓகே, லோட்டிக் அண்ட் லென்டிக். ஸோ இது வந்து பாண்ட் ஈகோசிஸ்டமில் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் வரும். கிரே கார்பன் டிஸ்டிங்விஷ் பிட்வீனா? ஒரே பாயிண்ட் தானடா இருக்குது. சரி, ஓகே, 3 மார்க்கில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா 3லேருந்து 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எழுதலாம் இல்லையா? சரி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் என்னெல்லாம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அப்படி ஏதாவது இருக்கா? டிஃபாரஸ்டேஷன் அண்ட் அஃபாரஸ்டேஷன் மேபி கேட்க வாய்ப்பு இருக்குல்ல? டிஃபாரஸ்டேஷன் அண்ட் அஃபாரஸ்டேஷனோட டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்ததா வேற என்ன கேட்பாங்க? இன்சைட்டிவ் அண்ட் எக்ஸைட்டிவ் கேட்பாங்க. பட் அது வந்து என்னன்னா ஜுவாலஜியோட 11th சாப்டர்ல இருக்கிறத எழுதுனா பெட்டரா இருக்கும். இதில் இருக்கிறது எழுத வேண்டாம். வேற satellite and its application. Again I am telling you, I am asking you the difference between questions. Agroforestry and social forestry. Okay, எனக்கு இது புதுசா தான் இருக்கு. சரிடா, agroforestry and social forestry இந்த ரெண்டுக்கும் நடுவுல distinguish between கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது அவ்வளோதான் இருக்கு இந்த லெசன்ல. வேற எதுவும் இல்ல? ஓகே, அடுத்த லெசனு 9th சாப்டர்ல ஏதாவது கேட்டிருக்காங்களா? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபர்டிலைசர்ஸ் வெர்சஸ் கிரீன் மேன்யூர் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா? இந்த லெசன்ல ஏதாவது கேட்டிருக்காங்களா? மேம், இனிமே தான் நான் பாட்னியே படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா என்ன செய்ய? ஃபஸ்ட்டு புக் பேக்கை படிங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் புக்கின் சைடுக்கே போகணும். சரியா? எல்லா லெசனோட புக் பேக்கையுமே படிங்க. சிப்கோ மூமெண்ட் அண்ட் அபிகோ மூமெண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீனா? ஏய் குமார் தேவி, நீ அடி வாங்க போகிற பார்த்துக்கோ. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சொல்லுடா. டிஸ்டிங்விஷ் ஏதாவது இந்த லெசன்ல இருக்கா? யூஹெட்டிரோசிஸ் அண்ட் சூடோஹெட்டிரோசிஸ். ஓகே, யூஹெட்டிரோசிஸும் சூடோஹெட்டிரோசிஸும்
distinguish betweenல கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். primary introduction and secondary introduction. okay, yes, primary and secondary introduction distinguish betweenல கேட்கலாம். அது எங்கடா இருக்கு, எந்த பேஜ் நம்பர்லடா இருக்கு? பியூர் சயின்ஸ்க்கு கேட்டாங்களா? சிப்கோ அண்ட் அபிகோ. ஓகே டே, பியூர் சயின்ஸ் பசங்களுக்கு சிப்கோ அண்ட் அபிகோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்ததா இந்த லெசனில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்பாங்களா? லாஸ்ட் லெசனில் 175ல் இருக்கா? ஓகே, எஸ். ஸோ இங்கே தான் ப்ரைமரி அண்ட் செகண்டரி வந்து இருக்குது. இது டிஸ்டிங்விஷ் பிட்வீனாக கேட்கலாம். 10th லெசனில் கேட்க வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் கேட்டிருக்காங்களா? பயோமெடிசன் அண்ட் பொட்டானிக்கல் மெடிசன் கேட்டிருக்காங்க. ஓகே, பயோமெடிசன் அண்ட் பொட்டானிக்கல் மெடிசன். ஓகே, வேறு அது வந்து சாப்டரோட லாஸ்டில் தான் இருக்கும். கரெக்டா? சித்தா சிஸ்டம், ஆயுர்வேதா சிஸ்டம், ஃபோக் சிஸ்டம் எங்கடா இருக்கு? பயோமெடிசன் அண்ட் பொட்டானிக்கல் மெடிசன் எந்த பேஜ் நம்பர்? யூசஸ் அண்ட் ஃபேமிலி ஆரிஜின் வச்சு தானே மேம் வரும். ஆமாம், மேக்ஸிமம் இப்படி தான் கொஷின்ஸ் வரும். மெடிக்கல் யூசஸ் ஆஃப் 5 காமன் பிளான்ஸ், அது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 6 புக் இன்சைட் 1 மார்க் வருமா? ஆமாப்பா, மேக்ஸிமமே ஒரு 6 தான் வரும். மினிமம் ஒரு 3லேருந்து 4 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். கிங் ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் குவீன் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க் தான். டிஸ்டிங்விஷாக கேட்க மாட்டாங்கல்ல. டிஸ்டிங்விஷாக கேட்க மாட்டாங்க. 202ல் அப்படி ஒரு கொஷின் இல்லையடா. மேபி அது பியூர் சயின்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பயோ மெடிசன் அண்ட் பொட்டானிக்கல் மெடிசன் பியூர் சயின்ஸுக்கு இருக்க கொஷின்னு நினைக்கிறேன். ஏன்னா 202ல் எனக்கு புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஓகே, அப்போ பாட்னியில் அவ்வளோதானே? பாட்டனியில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொஷின்ஸ் அவ்வளோதானே? கரெக்டா? ஆயுர்வேதா சிஸ்டம் அண்ட் ஃபோக் சிஸ்டம் டிஸ்டிங்விஷ் கேட்டாங்களா? ஓகே, ஆயுர்வேதா அண்ட் ஃபோக் இந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்கடா. சில பசங்களுக்கு பார்த்துக்கோங்க. கீழா நெல்லிக்கு மேலே பேரால் இருக்கா? ஓ, இது ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. பயோமெடிசன் அண்ட் பொட்டானிக்கல் மெடிசன். ஆமாம், 202 பேஜ் நம்பர் வந்து பியூர் சயின்ஸ் புக்கில், பயோமேக்ஸ் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 197ல் இருக்குப்பா. பயோமெடிசன் அண்ட் பொட்டானிக்கல் மெடிசன். ஓகே, கல்டிவேஷன் ஆஃப் ரெட் கிராம் அண்ட் கிரீன் கிராம் 1 டைம் கேட்டிருக்காங்க. கல்டிவேஷன் ஆஃப் கிரீன் கிராம் அண்ட் ரெட் கிராமோட டிஃப்ரென்ஸ் பிட்வீனா? என்னடா புதுசு புதுசாக சொல்கிறீங்க? சரி, ஓகேடா. இப்போ ஜுவாலஜி போயிடலாமா? இந்த புக்கோட PDF நான் தரேன் கண்டிப்பாக. இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? சரி, ஜுவாலஜி போகலாமா? ஜுவாலஜி போகலாமா? ஜுவாலஜியில் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து எதெல்லாம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஐ ஹோப் ஜுவாலஜியில் தான் நிறையா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்குது சொல்லப்போனால். ஸோ என்னெல்லாம் கேட்பாங்க? ஃபிஷனில் பைனரி ஃபிஷன் அண்ட் மல்டிபிள் ஃபிஷன் கேட்க வாய்ப்பு இருக்கா? பைனரி அண்ட் மல்டிபிள் ஃபிஷன் இந்த ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? இது வந்து படித்து வச்சுக்கோங்க. எதுக்கும் வேறு என்ன கேட்பாங்க?
எண்டோஜீனஸ் பட்டிங் அண்ட் எக்ஸோஜீனஸ் பட்டிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்க வாய்ப்பு இருக்கு. எண்டோஜீனஸ் அண்ட் எக்ஸோஜீனஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரீஜெனரேஷனில் லிசார்ட் அண்ட் பிளனேரியாவா? ஓகே, ரீஜெனரேஷனில் லிசார்ட் அண்ட் பிளனேரியாவுக்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீனா? அப்போ லிசார்டுனா அது என்னவா இருக்கும்? ரீஸ்டோரேட்டிவா? எஸ், ரீஸ்டோரேட்டிவ் ஆர் ரிப்பேரேட்டிவ்க்கு கீழே வரும். கரெக்டா? பிளனேரியா அப்படின்னா அது வந்து எபிமார்ஃபோசிஸ் மார்ஃபலாக்சிஸ்க்கு கீழே வரும். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. எபிமார்ஃபோசிஸ் அண்ட் மார்ஃபலாக்சிஸ்க்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன். அதே மாதிரி இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்கலாம். வேற என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு? complete parthenogenesis and incomplete parthenogenesis distinguish between கேட்கலாம். ரைட்? ஸோ லெசன் 2 போலாமா? அவ்வளோதானே. ஃபர்ஸ்ட் லெசனில் ஆட்டோகேமி எக்ஸோகேமி, இன்டர்னல் எக்ஸ்டர்னல், லிசார்டு பிளனேரியா, ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனசிஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தனோஜெனசிஸ்லேயே நேச்சுரல் வெர்சஸ் ஆர்டிஃபிஷியல் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இல்லையா? அடுத்ததா வேற என்ன கேட்பாங்க? ஆட்டோகேமி எக்ஸோகேமி, இந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன். ஸோ இதெல்லாம் எப்படியோ 5 மார்க்கில் படிச்சிருந்தீங்கன்னா எழுதிட முடியும். சரிடா. ஜுவினைல் ஃபேஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், எஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஜுவினைல் ஃபேஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதானே, எல்லாமே சொல்லியாச்சுல்ல. ஓகேடா. இப்போ அடுத்து வாங்க செகண்ட் லெசனில். செகண்ட் லெசனில் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு? செகண்ட் லெசனில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு? எஸ் எஸ், எதெல்லாம் கேட்டிருக்காங்க? செகண்ட் லெசனில் ஏதாவது கேட்டிருக்காங்களா? சீஸ்னல் ப்ரீடர்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசனில் அது வந்திருக்கு. ஓகே. வாசெக்டாமி டியூபெக்டாமி கேட்டிருக்காங்க. அது செகண்ட் லெசனா? தேர்ட் லெசனில் தானே வரும். வெரி குட். ஸோ இங்கே ஸ்பெர்மியோஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ், இந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்கலாம். ஸ்பெர்மியோஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ்க்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வரும். மோனோசைகாட்டிக் அண்ட் டைசைகாட்டிக் ட்வின்ஸ். ஓகே, புதுசாக இருக்குது இந்த கொஷின், கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்கே பாருங்கள், மோனோசைகாட்டிக் அண்ட் டைசைகாட்டிக், இந்த ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்கலாண்டா. இங்கே பாருங்கள், இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் உங்களுடைய ஸ்கூலில் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, மற்ற ஸ்கூல்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்றப்போ பப்ளிக்கில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, சிங்காமி அண்ட் ஃபர்டிலைசேஷனுக்கு டிஸ்டிங்விஷன்லாம் கிடையாதுப்பா. டே ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒன்று தான்டா. சரி, அவ்வளோதானே. மோனோசைகாட்டிக் டைசைகாட்டிக், ஸ்பெர்மியோஜெனசிஸ் ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ், அவ்வளோதானா செகண்ட் லெசனில்? வேறு எதுவும் வராதுல்ல? தேர்ட் லெசன் போகலாமா? அப்போது தேர்ட் லெசனில் என்ன கேட்பாங்க? ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் கேட்கலாம் இல்லையா? இங்கே பாருங்கள், ஃபீமேல் ஃபீட்டிசைட், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன். இது கேட்க வாய்ப்பு இருக்கு.
இங்கே பாருங்க, சர்ஜிக்கல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தடில் டியூபெக்டாமி அண்ட் வாசெக்டாமி இதோடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டியூபெக்டாமி, வாசெக்டாமி, ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். வேறு என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது? வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஜனஸ்ருதி மேம், இங்கே ஜனஸ்ருதி மேம் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா. உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, அதனால வீட்டுக்கு போயிட்டாங்க. கிஃப்ட்டுக்கும் ஜிஃப்ட்டுக்கும் நடுவில் ஓகே. ஸோ கேமெட் இன்ட்ராஃபாலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், கிஃப்ட்டுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஜிஃப்ட் ஜைகோட் இன்ட்ராஃபாலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், இந்த ரெண்டுக்கும் நடுவில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன். ஓகே, வேற டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேண்டிடியாசிஸ் அண்ட் ட்ரைகோமோனியாசிஸா? எப்படா கொஷின் பேப்பர்லாம் செட் பண்ணுறாங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது. கேண்டிடியாசிஸ் அண்ட் ட்ரைகோமோனியாசிஸ்க்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டால் என்னடா எழுதலாம்? ஃபஸ்ட்டு candidiasis is caused by candida albicans, trichomoniasis is caused by trichomonas vaginalis. இது ஒரு பாயிண்டா எழுதிக்கோ. சிம்டம்ஸ் ரெண்டாவது பாயிண்டா எழுதிக்கோ, the symptoms are அப்படின்னு போட்டு. மூணாவதா இன்குபேஷன் பீரியட் பாயிண்ட் எழுதிக்கோ. பட் இங்கே இன்குபேஷன் பீரியடே கொடுக்கலையே. சரி, இல்லைன்னா நம்ம இதை எழுதலாம், இன்குபேஷன் பாயிண்ட் கூட எழுதாமல் Candidiasis is a fungal STI, Trichomoniasis is a protozoan STI அப்படின்னு எழுதலாம். அவன் போய் சொல்கிறான், இப்படியெல்லாம் கேட்பாங்களா? கேட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது? ரெடி ஆகிப்போம். எனக்குமே இதெல்லாம் வந்து ஷாக்காக தான் இருக்குது, இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா. ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா அப்போ படித்து வச்சுக்கிறது நல்லா தானே. ஸோ கேட்டாலும் இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். சரியா? வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா உங்கள் ஸ்கூலில்? இதெல்லாம் எனக்கே ஒரு மிகப்பெரிய பாடமாக தான் இருக்குது. நானே இந்த கொஷின்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணால் பார்க்குறேன். வேறு ஏதாவது உங்கள் ஸ்கூலில் கேட்டிருக்காங்களா? பெண் சிசுக்கொலை அண்ட் கருக்கொலை சொல்லியாச்சுடா. ஜனஸ்ருதி மேம் எப்போ வருவாங்க? இனிமேல் வருவாங்களான்னு தெரியலடா. அதான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல ஆல்மோஸ்ட். இதுக்கு மேலே அவங்க வீட்டில் இருந்து தான் முடிஞ்சால் கிளாஸஸ் எடுப்பாங்க. ஓகே, இப்போ ஃபோர்த் லெசன் போகலாமா? ஃபோர்த் லெசனில் ஏதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்க வாய்ப்பு இருக்கு? இதில் ஏதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்க வாய்ப்பு இருக்கா? ஏதாவது கேட்டிருக்காங்களா? நார்மல் செல் வெர்சஸ் கேன்சர் செல்லா ஃபோர்த் லெசன்லையா வருது? ஃபோர்த் லெசனில் சொல்லுடா. ஃபோர்த் லெசனில் ஏதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்திருக்கா? ட்ரைசோமி 21 அண்ட் ட்ரைசோமி 13க்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீனா? ஓகே, அப்படின்னா என்னது? டவுன் சிண்ட்ரோம் அண்ட் பெட்டாவு சிண்ட்ரோம்க்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபிஷர் அண்ட் ரேஸ் கேட்கலாம் மேபி. சரி பசங்களா, இது வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்களாம். அப்போ கேட்டால் என்ன எழுதலாம்? இதை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. ட்ரைசோமி கண்டிஷன் அப்படின்றது குரோமோசோம் 21ல் வருது. ஓகே, இந்த பெட்டாவோ சிண்ட்ரோம்ங்கிறது குரோமோசோம் நம்பர் 13ல் வருது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம்? சிம்டம்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. சிம்டம்ஸ் எழுதினாலே ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இங்கேயும் வந்து சிம்டம்ஸ் எழுதலாம். சிம்டம்ஸ் எழுதுனீங்கனாலே ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்சிடும். வேற என்ன எழுதலாம்? இது ரெண்டுமே ஆட்டோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் தான் அப்படின்னு எழுதலாம். மூணாவது பாயிண்ட் வந்து ரெண்டுக்குமே காமன் தான். மூணாவது பாயிண்ட் வந்து என்னது? போத் ஆர் ஆட்டோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். ஆட்டோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு எழுதி மூணாவது பாயிண்ட்டை முடிச்சிருங்க. அவ்வளோதான் எழுத முடியும். இதில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மேல் ஹெட்டிரோகேமிட்டி அண்ட் ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கப்பா, ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ் அண்ட் ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ் இந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. சரியா?
ரத்த கசிவு தாலசீமியா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீனா? ஹீமோஃபிலியாக்கும் தாலசீமியாக்குமா? சரி டே இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹோமோகேமெட்டிக் அண்ட் ஹெட்ரோகேமெட்டிக் அப்படின்றது கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ இதுதான் நீங்க எழுதணும். பாயிண்ட் வைஸ்ல பிரிச்சுக்கோங்க. ஓகே, தென் இன்னொருத்தன் என்ன சொல்றானா, தாலசீமியா அண்ட் ஹீமோஃபிலியாக்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ ஹீமோஃபிலியா வெர்சஸ் தாலசீமியா கேட்பாங்களாம். சரியா? அப்போ தாலசீமியா எங்கே இருக்கு? தாலசீமியா எங்கே இருக்கு? தாலசீமியா இஸ் அ மெண்டேலியன் டிஸார்டர். இதுவே ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதிக்கோங்க. ஓகே, தாலசீமியாங்கிறது மெண்டேலியன் டிஸார்டர். ஆனா இந்த ஹீமோஃபிலியா அப்படின்றது என்னது? ஹீமோஃபிலியா இஸ் அ எங்கடா காணாம போயிடுச்சு. இட் இஸ் அன் எக்ஸ்-லிங்க்டு ஜீன் டிஸார்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நீங்க எழுதணும். சரியா? ஹீமோஃபிலியா அப்படின்றது ஹீமோஃபிலியான்றது எக்ஸ்-லிங்க்டு ஜீன்னால வரக்கூடிய ஒரு டிஸார்டர். ஓகேவா? இதுவே தாலசீமியா அப்படின்னா என்ன எழுதணும்? இட் இஸ் அ தாலசீமியாங்கிறது என்னது? இந்த இதை எழுதுங்கடா, டைட்டில் மெண்டேலியன் டிஸார்டர் அப்படின்னு எழுதணும். சரியா? தாலசீமியா இஸ் அ மெண்டேலியன் டிஸார்டர். ஓகே, தாலசீமியா அண்ட் ஃபினைல் கீட்டோனியூரியா கேட்டிருக்காங்க. ரைட்ரா, தாலசீமியா அண்ட் ஃபினைல் கீட்டோனியூரியா. ஆனால் இது ரெண்டுமே மெண்டேலியன் டிஸார்டர்ஸ் தான். இது ரெண்டுமே மெண்டேலியன் டிஸார்டர்ஸ் தான். தாலசீமியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி வாங்க. தாலசீமியா அப்படிங்கிறது ஒரு ஜீன் மியூட்டேஷன்னால வருது. இது ஆட்டோசோமல் ஜீன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? குரோமோசோம் நம்பர் 1ல இருந்து 22 பேர் வரைக்கும் இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்க பிரச்சனைனால வர்றது தான் இந்த தாலசீமியா. சரியா? இப்போ இந்த தாலசீமியா என்ன நடக்கும்? ஆர்பிசி எக்ஸசிவா டெஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதாவது சீக்கிரமா அழிஞ்சு போயிடும். ஆர்பிசி சீக்கிரமாவே இறந்து அழிஞ்சு போயிடும். சரியா? அப்நார்மல் ஹீமோகுளோபின் மாலிக்யூல்ஸ் வந்து அவங்க பாடியில் பார்க்க முடியும். நார்மலி ஹீமோகுளோபின்ல பார்த்தீங்கன்னா 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கு. அதில் 2 ஆல்ஃபா செயின் 2 பீட்டா செயின் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தாலசீமியா பேஷண்ட்டில் 1 ஆல்ஃபா செயின் மட்டும்தான் இருக்கும், இல்லை பீட்டா செயின் மட்டும்தான் இருக்கும். ஏதோ ஒன்றில் பிரச்சனையாக தான் இருக்கும். 4மே வந்து ப்ராப்பராக இருக்காது. அதனால தான் அப்நார்மல் ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் தாலசீமியா. இதில் 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். இப்போது அந்த பிரச்சனை எனக்கு ஆல்ஃபா செயினில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை வந்து வேறு டைப்புன்னு சொல்லுவாங்க, ஆல்ஃபா தாலசீமியா அப்படின்னு. இப்போது அந்த டிஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஃபெக்ட்டு பீட்டா பாலிபெப்டைட் செயினில் இருந்தால் அதுக்கு பேர் பீட்டா தாலசீமியா. சரியா? குரோமோசோம் நம்பருமே மாறும். இது குரோமோசோம் நம்பர் 16. பீட்டா தாலசீமியா அப்படின்றது வந்து குரோமோசோம் நம்பர் 11. ஓகே, இதுதான் தாலசீமியா. ஓகே, தாலசீமியா அப்படின்னா என்னது? ஆட்டோசோமல் ஜீனில் வரக்கூடிய பிரச்சனை தான். அதாவது குரோமோசோம் நம்பர் 1ல இருந்து 22 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல வர பிரச்சனை தான் இந்த தாலசீமியா. என்ன ஆகும்? ஆர்பிசி வேகமாக டிஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் அப்நார்மல் ஹீமோகுளோபின். ஏன்? நார்மலாக ஹீமோகுளோபினில் 4 பாலிபெப்டைட் செயின் இருக்குது, 2 ஆல்ஃபா செயின் 2 பீட்டா செயின். ஆனால் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒன்று ஆல்ஃபா செயினில் பிரச்சனையாக இருக்குது, இல்லையா பீட்டா செயினில் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் ஆல்ஃபா தாலசீமியா பீட்டா தாலசீமியான்னு 2 டைப்பாக இருக்குது. ஆல்ஃபா தாலசீமியா குரோமோசோம் நம்பர் 16ல பார்க்கலாம். பீட்டா தாலசீமியா பிரச்சனைனா அது குரோமோசோம் நம்பர் 11ல பார்க்கலாம். ஓகேவா? தாலசீமியா கிளியரா? இப்போ டர்னர் சிண்ட்ரோம் அண்ட் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 2க்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டாங்கன்னா ரெண்டுமே என்னதான்? ஆலோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். அதாவது செக்ஸ் குரோமோசோம் இருக்கு இல்லையா, XXXY, இதில் வரக்கூடிய பிரச்சனை தான் இது ரெண்டுமே. அதை வந்து எழுதிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஆலோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் தான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது? இதில் XXY மேல் இருக்கும், இல்லை XO ஃபீமேல் இருக்கும். ஓகே, என்ன சிம்டம்ஸ் அதை எழுதினாலே நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்துடும்.
ஓகேவா? எஸ், அவ்வளோதானே. இந்த லெசன்ல இருந்து வேற ஏதாவது கேட்பாங்களா? வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் உங்களுடைய ஸ்கூல் எக்ஸாம்ஸில்? அடுத்து போகலாமா? ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்? அடுத்து போகலாமா? ஓகே. ஸோ மாலிகுலர் ஜெனெட்டிக்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்களா ஸ்கூல்ஸில்? மாலிகுலர் ஜெனெட்டிக்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ டிஃப்ரென்ஸ் கேட்கலாமா? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ டிஃப்ரென்ஸு கேட்கலாம். வேற? வெரி குட். நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு டிஃப்ரென்ஸ் பிட்வீன். எஸ், கேட்பாங்க. லீடிங் ஸ்ட்ராண்ட், லாகிங் ஸ்ட்ராண்ட். ஓகே, கேட்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எங்கடா இருக்கு அந்த லீடிங் ஸ்ட்ராண்ட், லாகிங் ஸ்ட்ராண்டு? லீடிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் லாகிங் ஸ்ட்ராண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்கலாம். கோடிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கரெக்டு, கேட்கலாம். வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? கோடிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்கலாம். அப்புறம் டாடா பாக்ஸ் அண்ட் பிரிப்னவ் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, டாடா பாக்ஸ் அண்ட் பிரிப்னவ் பாக்ஸ் இட் இஸ் தேர். டாடா பாக்ஸ் இங்க இருக்கு வெர்சஸ் பிரிப்னவ் பாக்ஸ். ஓகே, வேறடா? வேற வேற மோனோசிஸ்ட்ரானிக் அண்ட் பாலிசிஸ்ட்ரானிக் ஜீன். ஓகே, டிரான்ஸ்லேஷன் வெர்சஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் கேட்கலாம். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்கிரிப்ஷன் வெர்சஸ் டிரான்ஸ்லேஷன், இது ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீனா கேட்கலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் வெர்சஸ் டிரான்ஸ்லேஷன். வேறப்பா? யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்டிரோக்ரோமாட்டின். அது வந்து எங்கே வரும்னா நியூக்ளியோசோம் ஸ்ட்ரக்சரில் வரும். கரெக்டா? ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோமில் எங்கே இருக்கு? யூக்ரோமாட்டின், ஹெட்டிரோக்ரோமாட்டின் எங்கேடா? I found it. Yes, heterochromatin and euchromatin. So இதோடைய difference between கேட்கலாம். அடுத்ததா important diagram இந்த சாப்டர்ல என்னெல்லாம் கேட்பாங்க? டேய், நான் PDF கொடுத்துருக்கேன்டா உங்களுக்கு. PDF இருக்கு இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ்க்கு. யாருக்கெல்லாம் வந்து தெரியாதோ நான் அதை பின் பண்ணியும் வைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன்டா. சரியா? கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன் நான் சாப்டர் வைஸாக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வேறு என்ன கேட்பாங்க? மோனோசிஸ்ட்ரானிக் அண்ட் பாலிசிஸ்ட்ரானிக் ஜீன் எங்கேப்பா இருக்கு? அது ஜெனட்டிக் கோடானில் வருமோ? ஆனால் தாண்டி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ஜெனட்டிக் கோடான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோசிஸ்ட்ரானிக் அண்ட் பாலிசிஸ்ட்ரானிக். இப்படி பேஜ் நம்பர் சொல்லுடா. வேர் இஸ் மோனோசிஸ்ட்ரானிக் அண்ட் பாலிசிஸ்ட்ரானிக் ஜீன்? பேஜ் நம்பர் சொல்ல முடியுமா? எங்கே இருக்குது? ஸ்டாப் கோடான் அண்ட் ஸ்டார்ட் கோடானுக்கு நடுவில் கேட்கலாம். ஓகே, ஸ்டாப் கோடான் வெர்சஸ் ஸ்டார்ட் கோடான் கேட்கலாம். இது ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீனா கேட்க வாய்ப்பு இருக்கு. வேற நார்மல் செல், கேன்சர் செல் எந்த லெசனடா? சும்மா பேசக்கூடாது. 5th லெசன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5th லெசனில் நார்மல் செல் வருதா? 69ல் இருக்கு. எஸ், கண்ணுக்கு முன்னாடியே வச்சு தேடி இருக்கேனா? மோனோசிஸ்ட்ரானிக் அண்ட்
பாலிசிஸ்ட்ரானிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்கலாம். ஓகே, அவ்வளோதானா இந்த லெசனில்? பியாரன் அண்ட் பைரிமிடன், வாவ், அது ஈஸி தான் இல்லையா? நான் 10th நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம்ல. எங்கே இருக்குது? இந்த நைட்ரோஜீனஸ் பேசஸில் பார்த்தீங்கன்னா பியாரன் அண்ட் பைரிமிடன், இந்த ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஓகே, வேற அவ்வளோதானா? DNA, RNA, leading strand, lagging strand, template, coding, monocystronic, polycystronic, Tata box, Pribnow box, euchromatin, heterochromatin, transcription, translation. இந்த லெசனில் எவ்வளோ டிஸ்டிங்விஷ் பிட்வீன்ரா பியூர் அண்ட் பைரிமிடன். அவ்வளோதான், எல்லாமே சொல்லியாச்சு. கரெக்டா? அடுத்த லெசன் போகலாமா? அடுத்த லெசனில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷனில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அடுத்த லெசன்ல இருந்து ஏதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்திருக்கு? ஹோமோலோகஸ், அனாலோகஸ். சூப்பர். அடுத்ததா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அண்ட் அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ ஹோமோலோகஸ் வெர்சஸ் அனாலோகஸ் கேட்கலாம். ஹோமோலோகஸ் அண்ட் அனாலோகஸ், இந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்கலாம். இதையே இன்னொரு வேர்டு வச்சும் கேட்கலாம். என்ன வேர்டு? டைவர்ஜென்ட் எவல்யூஷன் வெர்சஸ் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படியும் கேட்கலாம். இங்கே பாருங்க, சரியா? ஹோமோலோகஸ் அனாலோகஸ் அப்படின்னும் கேட்கலாம், டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் அப்படியும் கேட்கலாம். சரியா? தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த அதர் டேர்ம்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அண்ட் அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ், இந்த ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்கலாம். சரியா? கண்டிப்பாக ஒரு ஓன் கொஷின் கேட்பாங்களா? ஓன் கொஷின்னா அவுட் ஆஃப் புக்கெல்லாம் இருக்காது, புக்குக்குள்ளே தான் இருக்கும். அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் எதுவும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை பயாலஜியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளால புக்கே படிக்க முடியாது இல்லையா? ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி